ஆன்மாவில் இருந்து ஒரு உயிரை படைக்கிறார். அதற்கு துணையாக மேலும் ஒரு உயிரை படைக்கிறார். அப்படி படைக்கப்பட்ட ஒரு உயிரானது ரொம்ப அற்புதமானது, திரும்ப கிடைக்க பெறாதது. தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறது நியதி, சட்டம். ஆனா தப்பு செய்யறவங்களை விட்டு அந்த எதிர்ப்பை காமிக்கணுங்கிறதுக்காகவே வேண்டி அப்பாவிகளை தீவிரவாதம் என்ற ஒரு பேராரு பாப் பிளாஸ்டாலையும் இது மாதிரி ஆக்சிஜன் நச்சு காற்று போன்ற இதாலையும் கொலையாளியும் பலியிடுவதை இஸ்லாம் வரவேற்கிறதா இல்லையா? அதை மனிதனை பலியிடுவதை இஸ்லாம் ஒத்துக்கொள்கிறதா? அப்படி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏன் தஸ்லிமா நஸ்ரீன் போன்றவர்களை நாடு கடத்தியது போல முஸ்லிம் அமைப்புகள் இது மாதிரியான டெரரிஸ்டுகளுக்கு எதிர்ப்போ அல்லது நாடு கடத்துவது போன்ற தண்டனையோ கொடுக்க ஏன் முன் வரவில்லை? என் பேரு ஜெகதகுரு, பிஓவா இருக்கிறேன். அதாவது இஸ்லாமிய பார்வையில எந்த ஒரு உயிரையும் பறிப்பது என்பது பயங்கரமான, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒரு மனிதனை கொள்கிறானோ அன்னமா கத்தலன் நாச ஜமியா, எல்லா மனிதர்களையும் அவன் கொன்றதற்கு சமமானவன். ஒரு உயிரை கொலை செய்தவன் எல்லா மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமமானவன் என்று திருக்குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. உயிரை கொல்வது என்பதற்கு சில நேரங்களில் மாத்திரம்தான் மனிதனுக்கு அனுமதி இருக்கிறது. அனுமதி இருக்கவும் செய்கிறது. எந்த நேரங்கள் அனுமதி இருக்கிறது? ஒரு அரசாங்கம் ஒரு கொலை குற்றவாளியை தண்டிப்பதற்காக கொள்ளலாம். மரண தண்டனை கொடுக்கணும்ல, கொலையாளி இருக்கிறான், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா தான் நாளைக்கு அந்த கொலை நடக்காது என்றால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யலாம்? அந்த மாதிரியான ஒரு கொலையை தண்டனை அடிப்படையில் தக்க முறையில் விசாரித்து குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அது மார்க்கத்தில், எங்க மார்க்கம் இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்காக, அது தன்னுடைய உடலா இருக்கலாம், தன்னுடைய பொருளா இருக்கலாம், தன்னுடைய மான மரியாதை கற்பாக இருக்கலாம், அதை காத்துக் கொள்வதற்காக ஒருத்தனை கொன்றால் அது தப்பு இல்லை. ஒரு பொம்பளை இருக்கிறா, அவளை பலாத்காரம் பண்ணி அவளை கெடுக்க ஒருத்தன் நினைக்கிறான், அவ ஏதாவது அறுவலை கத்தி எடுத்துட்டு ஒரே படம் போட்டு கொலை பண்ணான்னு சொன்னா அது இந்தியாவுடைய சட்டத்திலையும் குற்றம் கிடையாது, இஸ்லாமத்தின் பார்வையிலும் இது குற்றம் கிடையாது. ஏன்னா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி கெட்டவனை என்ன செய்யணும்? அழிச்சாத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றால் அப்ப நமக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்கிறது. நான் பாட்டுக்கு ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், கத்தி எடுத்து குத்த வர்றான், நான் சும்மா இருந்தா என்னை குத்திடுவான், அவங்க கத்தியை பிடிக்கிட்டு நான் குத்தலாமா? குத்தலாம். ஏன்? நம்மளை காப்பாத்தி நம்ம போயிருவோம், இல்லாட்டி நம்மளை காப்பாத்தி அடுத்த ஆளுக்கு போதனை. இந்த தவிர எந்த ஒரு காரணத்தினாலையும் உயிரை எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சில ரவுடிகள் சில பேர் இந்த காரியத்தை 4 பேர் தான் செய்யறான். இதை செய்யறான் என்று சொன்னால் இதுக்கு இஸ்லாம் எந்த வகையிலும் பொறுப்பு கிடையாது. ஆனால் ஐயா என்ன கேட்கிறாங்கன்னா, தஸ்லீமா நஸ்ரீனுக்கு எதிராக இந்த மாதிரி அறிவிப்பு செய்தவர்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக அறிவிப்பு செய்யல, இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு சென்னையே இருக்குன்னு வச்சுக்கிறோமே. நம்ம ஆயவரத்தை உதாரணம் சொன்னா யாரோ ஒரு ஆளை குறிப்பிடணும்னு நினைச்சுக்கிறீங்க, யாரோ ஒரு ஆள் இருந்திருப்பாரு, அப்புறம் அப்படி வந்துடக்கூடாது. அதனால சென்னைக்கு போயிருவோம். சென்னையில இருக்கிறோம். சென்னையில இருக்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் தப்பு பண்ணாருன்னு வைங்க, உடனே போய் முற்றுகையிட்டு பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டுருவாங்க. செய்யறாங்களா? எல்லா மக்களுக்கும் தைரியம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பிரச்சனை நடக்குன்னு வைங்க, உடனே மக்கள் ஆஸ்பத்திரி போய் என்ன செய்வாங்க? முற்றுகையிட்டுவாங்க. அதே சென்னையில ஒரு 10 அடியாளை வச்சுக்கிட்டு ஊரையே மிரட்டிக்கிட்டு ஒரு ரவுடி ஒருத்தர் காண்டு வைங்க, அவன் தப்பு பண்றான்னு வைங்க, மக்கள் எல்லாம் போய் திரண்டவனை முற்றுகையிடுவாங்களா? முற்றுகையிட மாட்டாங்க. ஏன் மாட்டேங்கிறாங்க? இவனை ஆஸ்பத்திரியில போய் முற்றுகையிட்டா திருப்பி அடிக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? உங்க சொல்ற கேட்கறேன்றான். பள்ளிக்கூடத்தில் போய் முற்றுகையிட்டா அவன் ஒண்ணு எடுத்து ஒண்ணு செய்ய மாட்டான். ஐயா மாதிரி ஒரு அதிகாரிகள் இடத்துல போயிட்டு அப்படின்னு கத்துவாங்க, 10 பேர் சேர்ந்து கத்துவான். இப்படி எல்லாம் கத்தக்கூடிய ஒருத்தன் அருவாளுங்க தீமா திரிக்கிற ரவுடி கூட்டம் ஒருத்தர் காண்டு வைங்க, அவன் இடத்துல ஒரு தப்பு நினைச்சிட்டு வைங்க, அதை முற்றுகையிட போவானா? போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? அவனுக்கு உயிர் பயம், உயிர் பயம் இருக்கிறது. அப்ப இந்த தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் ரவுடி கும்பலா இருக்கும் பொழுது தஸ்லீமா நஸ்ரீனை எதிர்த்தால் அந்த பொம்பளை திருப்பிக்கிட்ட அறுவாள் எடுத்து வெட்டாது. அதனால என்ன செய்யணும்? தைரியமா எதிர்த்துறான். சல்மான் ருஷ்டி எதிர்த்தா அவர் துப்பாக்கி தூக்கி சுட மாட்டாரு, அதனால பண்ணி போடுறான். இந்த ரவுடி கும்பலை எதிர்த்தான்னு வைங்களேன்,
அதுக்கு ரொம்ப தைரியம் கூட வேணும். யாருக்கு முடியும்? அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை போய் நம்ம எதிர்த்தோன்னு வைங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயலாதுன்னு பயப்படுறான் எல்லாரும். மேற்றதான் எப்படி ஒரு ரவுடிகளை காணும் போது நம்மளே என்ன செய்யறோம்? யாரை எதிர்க்கிறோம் என்றால், யாரை எதிர்த்தால் நமக்கு பிரச்சனை வராதோ, யாரை எதிர்த்தால் நம்மகை ஓங்குமோ அதை எதிர்க்கிறோம். யாரை எதிர்த்தால் பிரச்சனை வருமோ அவங்கள்ட்ட சைலண்ட் ஆகிக்கிறோம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இவன் தான் ஒன்னா நம்பர் அயோக்கியன், இவன் தான் ஒழிக்கப்பட வேண்டியவன். உள்ளுக்குள்ள வெறுக்கிறோம். யாரை வெறுக்கிறோம்? இந்த மாதிரி நம்ம யாரை எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோமோ அவங்கள விட யாரை எதிர்க்காம இருக்கிறோமோ அவங்களத்தான் நஞ்சி மாதிரி வெறுக்கிறோம். ஆனாலும் மனிதன் என்ற முறையில் நம்முடைய பலவீனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இவங்களை போய் எதிர்த்தா நம்மளை காலி பண்ணிடுவான், அந்த குண்டு நம்ம வீட்டுல வச்சு போயிருவான், நம்ம பொண்டாட்டி. எல்லாருக்கும் ஒரு சுயநலம் ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்ப பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளை வந்து யாரும் எதிர்க்கவும் மாட்டான், போலீஸ்ல காட்டி கொடுக்கவும் மாட்டான், போலீஸே போக மாட்டாருங்க. நீங்க மக்களை கேக்குறீங்க, போலீஸ் என்ன செய்வான்? 50 ரூபாய் பிக் பாக்கெட் பிடிக்கிறவனை பிடிச்சி விரட்டி பிடிக்கிற கூடியவன் இப்படி ஒருத்தன் வெடிகுண்டோட உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா பேசாம போயிருவான். ஏன்? நம்ம பிடிக்க போய் நம்ம மேல ஒண்ணு வீசி நம்ம காலியாக என்ன பண்றது? மேல இருந்து கடுமையான பிரஷர் வந்தா தான் நுழைவாங்களே தவிர எல்லாம் மனுஷன் தான் எல்லா நேரத்திலும் விளைக்கணும். அது முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாஹ்வனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் தன்னை தற்காப்பு, அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். அப்ப தற்காப்புங்கிற அந்த உணர்வு தான் அவர்களை என்ன தடுக்குதுன்னு கேட்டா, இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்கள வந்து எதிர்ப்பதற்கு பயப்படுறது காரணம் என்னன்னு கேட்டா, எதிர்த்தா நம்ம கதை முடிஞ்சு போயிரும் இந்த பயம். அதுக்காண்டி விரும்புறான் என்று அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஆதரிக்கிறான் அர்த்தம் கிடையாது. நீங்களே எவ்வளவு தீமைகளை வெறுப்பீங்க, ஆனா தட்டி கேட்க மாட்டீங்க. சில தீமைகளை தட்டி கேட்பீங்க. தட்டி கேட்கிற தீமை சின்னதா இருக்கும், நீங்கள் தட்டி கேட்காது விட்ட தீமை பெருசா இருக்கும். ஆனால் நீங்க தட்டி கேட்க மாட்டீங்க. காரணம் என்ன? இந்த பலவீனம். அதனால நாங்க நஞ்சு மாதிரி வெறுக்கிறோம். அவர்கள்ட்ட அந்த பலவீனம் இருக்கிறது. பங்களாதேஷ்ல உள்ளவனுக்கு இப்படி சில பேர் இருக்கான்னு தெரிகிறது, அவனை எதிர்க்கலாம். எதிர்க்க வெறுங்கையில போயிட்டு குண்டு வச்சுக்கிறவன் எப்படி எதிர்க்கிறது? வெறுங்கையில போய்கிட்டு 47 வச்சுக்கிறவனை எப்படி எதிர்க்க முடியும்? அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவனுக்கு தடையா நிக்கிறது. இது ஒரு அரசாங்கம் தான் செய்ய முடியும். இந்த மாதிரியான தீய சக்திகளை எதிர்த்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு பண்ண முடியுமே தவிர தனித்தனி குழுக்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது.